வணக்கம் நண்பர்களை. இசை விசால் சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம சுபத்ராவுக்கு ஸ்ரீஜாவின் அப்பா யாரு, இவ்வளவு பெரிய மியூசிக் டைரக்டரா, அப்ப வேணும்னே நம்மகிட்ட பொய் சொல்லியிருக்காளா, அத்தை மாமா தான் பொய் சொல்லி செட் பண்ணான்னு நினைச்சோம், இப்ப அப்பாவும் போலியா, அப்ப எதுக்காக இவன் இந்த ராகவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா புரியலையே, விசால லவ் பண்ணேன்னு சொன்ன ஒருத்தியால எப்படி ராகவ கல்யாணம் பண்ண முடியும், எல்லாம் புரியாத புதிரா இருக்க அப்படின்னு அந்த இடத்துல சுபத்ரா அதிர்ச்சியில நிக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா இசை வாங்கி கொடுத்த புடவை கட்டிக்கிறாங்க. இசையின் தியாகத்தையும் உணராங்க. ஒரு கட்டத்தில் இசை தூங்காம கொள்ளாம முழிச்சு இருந்து அந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம விசால் வேற ரூம் பக்கம் வந்துடாத, இன்னைக்காவது நான் தனிமையில தூங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே நேரத்தில் அந்த அலங்காரம் பண்ணி வச்சிருக்க அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பக்கத்தில் ஓரமாட்டு கீழே படுத்து கிடந்த நம்ம இசையை பார்த்து அப்படியே நீதாண்டி என் செல்ல மருமக அப்படின்னு சுபத்ரா நினைக்கிறாங்க. அதோட புடவையை நம்ம ஸ்ரீஜா வாங்கி தந்ததை தான் நான் கட்டுவேன், அவ தான் மூத்த மருமகனி சொல்லிட்டு இருந்த நம்ம சுபத்ராக்கு மனம் மாறுது. இப்படி ஒரு பித்தளகட்டக்காரி வாங்கி தந்த புடவையை இனி உடுக்கக்கூடாது, இனி இசை வாங்கி தந்ததை உடுப்போம் அப்படின்னு உடுத்துட்டு வராங்க. இங்கே ஸ்ரீஜா அப்படியே கொதித்து எழுறாங்கன்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவா நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டமாக தான் இருக்குங்க. நம்ம சுபத்ராவோட 25வது வருட கல்யாணனால அப்படியே அமர்க்கலப்படுத்தணும், நம்ம அத்தையை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு அந்த இடத்துல செம்மையாக டெக்கரேஷன் அவங்க ஃப்ரெண்டு இசை அவங்க ஃப்ரெண்டு பிரியாவை கூட்டி வச்சு இங்கெல்லாம் இப்படி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், இங்கெல்லாம் இப்படி லைட்டிங் டெக்கரேஷன் இருக்கணும், என் அத்தை அப்படியே மிரண்டு போகணும், அந்த அளவுக்கு பண்ணணும், அவங்க முகத்தில் சந்தோஷம் பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல நேரம் தெரியுது அத்தை மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கா இசை அக்கா அப்படின்னு நம்ம பிரியா சொல்ல, ஆமாடி என் அத்தைனா எனக்கு கொள்ள பாசம், அவங்கள சந்தோஷப்படுத்த தான் இதெல்லாம், நீ எனக்கு மனம் கோணாமல் அப்படி நான் சொல்லதெல்லாம் பண்ணிடுவேங்க்கா, நீங்கள் ஒன்றும் வருத்தப்படண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம இசை டெக்கரேஷன் பண்ணுறா அப்படின்னு தெரிஞ்சு நம்ம விசால் வேற இந்த ரூம் பக்கம் வந்துடாத, இன்னைக்காவது நீ இல்லாமல் நான் சந்தோஷமாக தூங்கணும் அப்படின்னு சொல்ல நேரம், நான் இல்லாமல் உனக்கு சந்தோஷமாக தூக்கம் வருவா போடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம இசை அழகாக டெக்கரேஷனை பண்ணிக்கிட்டு ஒரு கட்டத்தில் இனி எதுக்காக விசால் ரூமில் போய் நம்ம தட்டி எழுப்பணும், நம்ம இதிலே தூங்கிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல தூங்கிறாங்க. காலையில் நம்ம சுபத்ரா வழக்கம் போல் எந்திரிச்சு பார்க்குறாங்க. என்னடா இது எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருக்கா, இதெல்லாம் யாரோட கைவண்ணம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க நேரமே நம்ம அரண்டு அப்படியே அசந்து தூங்கிட்டு இருக்க நம்ம இசையை பார்த்து, ஓ இதெல்லாம் இவளோட ஏற்பாடு தானா அப்படின்னு அந்த இடத்துல இவ இதுக்காக இப்படியெல்லாம் இழுத்து போட்டு செய்கிறான்னு புரியலை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மீனாட்சி அவங்க நம்ம இசையோட டெக்கரேஷன் எல்லாம் பார்த்துக்கிட்டு பிரமிச்சு சூப்பராக இருக்கா இவன் சின்ன மருமக, அதுவும் நல்லா தான் பண்ணும் சுபத்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் ஸ்ரீஜாவின் அப்பா ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரில் அப்படின்னு அந்த இடத்துல அவரோட பாட்டு நிறைய வாட்டி கேட்டிருக்கோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுனாரு. என்ன மியூசிக் டைரக்டரா அப்படின்னு சுபத்ரா அரண்டு போகிறாங்க. ஆமாம், இந்த ஒரு அர்த்தங்களோட பேரை சொல்லி இவர் தானே நம்ம ஸ்ரீஜாவோட அப்பா சுபத்ரா அப்படின்னு சொல்லுனாரு. ஐயையோ, அவர் மியூசிக் டைரக்டர்ல சாதாரண வேலை, ஏதோ ஒரு பிஸ்னஸ் தானே பார்க்காரு. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம சுபத்ராவுக்கும் தூக்கி வாரி போடுது, அவள் மியூசிக் டைரக்டர் தான் அப்பானி அடையாளம் காட்டவே இல்லை, வேற ஒருத்தரை அப்பானி கூட்டிட்டு வந்தா, அத்தை மாமா தான் போலின்னு நினைச்சா, இவ ஏதோ ஒரு திட்டம் போலலாம் இருக்கு, இப்போ அப்பாவும் போலியா அப்படின்னு மீனாட்சி, இதில் ஏதோ ஒரு பெரிய சூட்சமும் இருக்கு, இந்த ஸ்ரீஜாவின் அப்பா வேற ஆளாக்கும் காட்டியிருந்தா, இப்போ உன்கிட்ட இந்த ஆளை காட்டித்தாரா அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க. அப்போ இவளுக்குள்ள என்னமோ திட்டம் இருக்கு, இவ விசால ஒரிஜினலா லவ் பண்ணியிருந்தா ராகவ் கையால் தாலி கட்டணும்னு விரும்ப மாட்டா, ஆனால் இவ ராகவையும் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சால, அப்போவே இது ஒரு பித்தலாட்டம் இருக்குது, இனி இவ வாங்கி தந்த 10 லட்ச ரூபாய் புடவைய நான் கெட்டிக்கிட்டு என் சின்ன மருமக இசையை அவமானப்படுத்திடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல எனக்கு இன்னைக்கு இந்த புடவையை பிடிக்கல அப்படின்னு ஸ்ரீஜாவின் புடவையை ஒதுக்கி வச்சுக்கிட்டு நம்ம இசை வாங்கி கொடுத்த புடவையை நம்ம சுபத்ரா கெட்டிக்கிட்டு வராங்க. இதை பார்த்து நம்ம இசை அப்படியே பிரமிச்சு நிற்கிறாங்க. அத்தை
ஸ்ரீஜாக்க புடவை தான் கட்டுவேன்னு சொன்னாங்க. ஆனால் அத்தைக்கு மனசில் நான் இருந்திருக்கேன், அதனால தானே நான் வாங்கி கொடுத்த புடவையை கட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சுபத்ரா வந்து நேராக வந்து ஸ்ரீஜாவை பார்க்குறாங்க. ஸ்ரீஜா, அத்தை ஏன் நான் வாங்கி கொடுத்த புடவை கட்டலை, எனக்கு ஏனோ அதை கெட்டதுக்கு வந்து தோணலை, புரிஞ்சுக்க ஸ்ரீஜா அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. ஏதோ ஒன்று சுபத்ராக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கு. இந்த மீனாட்சி வேற கிட்ட குறுகுறுன்னு நிற்கிற பார்த்தாலே எங்கள் அப்பாவை பற்றி ரகசியத்தை அவள் போட்டு கொடுத்துருப்பாளா என்ன? இந்த வீட்டை பழிவாங்க தானே நான் வந்தேன். இன்னைக்கு எப்படியாவது எங்கள் அப்பாட்ட சொல்லி இவளை தூக்கில் தொங்க வைக்கணும், இவளுக்கு மானத்தை வாங்கணும், அதுதான் என்னோட திட்டம். ஆனால் என்னன்னா இந்த மீனாட்சி எதையோ போட்டு உருட்டிருப்பா போல சுபத்ரா தலையே. சுபத்ரா ஏனோ என்னை பார்த்த உடனே வந்து வெறுப்பாக பேசுகிறா. அதுவும் நான் வாங்கி கொடுத்த 10 லட்சத்தை புடவையை வாயை பிளந்துட்டு கெட்டுவான்னு பார்த்தா இப்போ அதை போட்டுக்கிட்டு அந்த இசை வாங்கி கொடுத்தா ஒன்றுக்கும் ஆகாத அந்த புடவையை கட்டிட்டு நிற்கிறா. என்னாச்சு இவளுக்கு? இதில் ஏதோ ஒன்று இருக்குது. இந்த மீனாட்சி எப்போதான் வீட்டை விட்டு போவான்னு நினச்சா அவள் இங்கேயே இருந்துட்டாளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்ரீஜா நினைக்கிறாங்க. அதோட இசை அப்போ தான் வந்து எழுந்திருக்காங்க. உடனே பார்க்குறாங்க, என்ன இவ இங்கேயே படுத்து தூங்கிட்டாளா? இவ ஒரு பிளாட்ஃபார்ம் தானே, அவளுக்கு எங்கே படுத்தாலும் உறக்கம் வருமை அப்படின்னு வந்து ஸ்ரீஜா வந்து நம்ம இசையை பார்த்து அப்படியே பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் இசை, நான் இப்போவே ரெடி ஆகிறேன் அத்தை, உங்களுக்கு வந்து திருமண நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் வந்து ஓடுறாங்க. நம்ம இங்கேயே தூங்கிட்டனால நம்மளுக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு வந்து. ஆனால் ஒரு கட்டத்தில் ஐயையோ நம்ம வாங்கி கொடுத்த புடவை தானே அத்தை கிட்டியிருந்தாங்க அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் நம்ம விசாலம் பார்க்குறாங்க, அம்மா இவ வாங்கி கொடுத்த புடவையை கட்டிட்டு நிற்கிறாங்க, அப்போ இவளை மன்னிச்சு ஏற்றுட்டாங்க போல இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம இசையும் வந்து ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க. அப்போ தான் மீனாட்சி சொல்கிறாங்க, இந்த பாரு சின்ன மருமக தான் நல்லவ, உனக்காக அவள் வந்து இந்த புடவையை வாங்கினாலும் இதில் அன்பும் பாசமாக தான் இருக்குது அப்படின்னு வந்து ஒன்றை மாதிரி தான் அவத்து இருக்கிறா அப்படின்னு வந்து நீ அழகாக தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்க, விசாலுக்கு ஏற்ற ஜோடி இசை தான் அப்படின்னு வந்து விசால் இசை பேர் பொருத்தமாக அமோகமாக இருக்குது மீனாட்சி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம். ஆமாம் நான் ஏமாந்துட்டேன் ஸ்ரீஜா விஷயத்தில் அப்படின்னு வந்து ஸ்ரீஜா எந்த திட்டத்தோடு வந்திருக்கா? ஓ இந்த இவரோட ஒய்ஃபு தானே நம்ம பாடக்கூடிய இசை பாடக்கூடிய பாட்டை திருடி பாடினது, அப்போது அதில் ஏதோ பிரச்சனை வந்திருக்குமா, அதனால தான் இவன் வந்து நம்ம வீட்டில் மருமகளாக வந்திருப்பாளா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அரசல் புரசலாக வந்து கொஞ்சம் யூகிச்சு வந்து நம்ம சுபத்ரா வந்து கெஸ் பண்ணுறாங்க. இவளை கண்டிப்பாக வந்து இவ எந்த திட்டத்தோட வீட்டுக்கு வந்தாலும் அந்த திட்டம் நடக்கக்கூடாது. நம்ம இசை வந்து சொல்லதை ஒருக்கா கூட நம்ம காது கொடுத்து கேட்காம இவ சொல்லது தான் வேத வாக்கு, ஸ்ரீஜா சொல்லுதானே நம்புனவே. இப்போ நல்லாவே புரிஞ்சுட்டு அவள் இந்த வீட்டை சீரழிக்க தான் வந்திருக்கா அப்படின்னு வந்து என் கல்யாண நாள்லையாவது நான் உணர்ந்தேனே, அது வரைக்கும் போதும், இனிமேல் இதுக்கு மேல் அவள்கிட்ட உஷாராட்டு தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க. அதே நேரம் நம்ம இசையை பார்த்து வாமா இசை அப்படின்னு வந்து அந்த இடத்துல அன்போடு அரவணைப்போடு நம்ம சுபத்ரா வந்து இருக்காங்க. இதை பார்த்தாங்க நம்ம ஸ்ரீஜா, என்னமோ இந்த மீனாட்சி நம்மளை பற்றி சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோடு இருக்கிறாங்கங்க.